கரிசனமும் காட்டுவதில்லை. அவர்களின் நிலைகளை தெரிந்து கொள்வதில்லை, தேடி போய் உதவிகள் செய்வதில்லை. இப்ப இரண்டு ஒட்டி இருக்கிற அண்டை வீடு எதிரெதிர் துருவங்களை போல இன்றைக்கு மாறிவிட்ட காரணத்தினால் இன்றைக்கு நிலைமை என்ன தெரியுமா? எங்க பார்த்தாலும் வெறுப்பு, உள்ளங்களில் வெறுப்பு, பார்த்தால் சலாம் கூட சொல்லாத அளவிற்கு அப்படியே கண்டுகொள்ளாமல் போகிற நிலை, உள்ளத்தில் பகை வன்மம், அவனின் வளர்ச்சியை கண்டு விரும்பாத ஒருவித பொறாமை எண்ணங்கள், அவனின் முன்னேற்றத்தை விரும்பாத நிலைப்பாடுகள் கண்டிப்பிக்கவர்களே, மிக எளிய வழியாக மார்க்கம் சொல்லுகிறது. நீ பார்க்கிற போதெல்லாம் அவனுக்கு முகமன் சலாம் சொல்லி முசாபகா செய்து அவனின் நலன் விசாரிக்கிற போது அவன் உண்மை சகோதரனாக மாறி போவான். கண்டிப்பிக்கவர்களே, யோசித்து பாரு, கடந்த காலங்களில் முஸ்லீம் அப்படிதான் வாழ்ந்தான். கடந்த கால முஸ்லீம்கள் இப்ப அண்டை வீட்டாரோடு நடந்து கொண்ட முறைகள் அற்புதமான முறைகள், ஒரே குடும்பத்தை போல இணக்கமான அற்புதமான ஒரு வாழ்வு. கண்டிப்பிக்கவர்களே, மரண மகிழ்ச்சி என்று எல்லா நிலைகளிலும் இரண்டர கலந்து அவர்களோடு சேர்ந்து இருக்கிற ஒரு நிலை. என் சஹாபா பெருமக்கள் இதற்கு பயணத்துல எவ்வளவு அற்புதமான ஒரு முன்னுதாரணம். இப்ப மக்காவை தொடர்ந்து சொந்த வீடு நிலங்கள் எல்லாவித வசதி வாய்ப்புகளையும் அல்லாஹ்விற்காக துறந்து விட்டு மதீனாவின் ஹிஜ்ரத்திற்காக வருகிற போது, வெறும் கையாக நிராயுதபாணிகளாக வருகிற போது, ஆதரவற்றவர்களாக மதீனா வந்து சேர்கிற போது, மதீனத்து அன்சாரிகள் எவ்வளவு அற்புதமான அண்டை வீட்டுக்காரரை முன்னுதாரணமாக திகழ்ந்தார்கள். கண்ணிமிக்கவர்களே, வரலாறு சொல்லித் தருகிறது. உடைமைகளில் இரண்டில் ஒன்றை தந்தார்கள். நிலங்கள் 2 என்கிற போது ஒரு நிலத்தை தானமாக தந்தார்கள். செல்வங்களில் 2 பகுதியாக பிரித்து ஒரு பங்கை மக்கத்து முஹாஜிர்களுக்கு அன்பளிப்பு. உச்சகட்டமா சொல்றதா இருந்தா, 2 மனைவிகள் யாருக்கேனும் இருந்தால் ஒரு மனைவியை தலாக் விட்டு அவருக்கு மனமுடித்து தந்தார்கள். கண்ணிமிக்கவர்களே, அப்ப எந்தவித ஆதரவும் இல்லாமல் வருபவர்களுக்கு நீ என் அண்டை வீட்டனாக வந்திருக்கிறாய், நான் உதவிகரம் நிறுத்துகிறேன் என்று அற்புதமான முன்னுதாரணம். கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம், இவ்வளவு தூரம் நாம் அண்டை வீட்டு